குட் ஈவினிங் ஆல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கெமிஸ்ட்ரி 11th ஸ்டாண்டர்டோட யூனிட் 2 குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் ஆட்டமில் 4 பார்ட்ஸ் நம்ம பார்த்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளோட 5th பார்ட் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு ரீகால் பண்ணணும். த பெர்மிட்டட் டோட்டல் எனர்ஜி வேல்யூஸ் ஆர் கால்ட் ஈகன் வேல்யூஸ் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அதாவது ஸ்க்ராடிங்கர் ஈக்குவேஷன் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அதாவது எல்லா பெர்மிட்டட் எனர்ஜி வேல்யூஸ் நம்ம டோட்டல் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஒரு வேல்யூ கிடைக்குது. அந்த வேல்யூ நம்ம ஈகன் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த விஷயம் they have given once again here. Shapes of atomic orbitals நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். The solution to Schrödinger equation gives the permitted energy values called the eigenvalues and the wave functions corresponding to the eigenvalues are called atomic orbitals. அதாவது இந்த Schrödinger equation நமக்கு என்ன பண்ணுது அப்படி அதோட சொல்யூஷன் வந்துட்டு அது என்ன நமக்கு என்ன கொடுக்குது, ஒரு permitted energy values கொடுக்குது. அது நம்ம ஈகன் வேல்யூ சொல்லுவோம் இல்லையா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதோட உங்களுக்கு என்ன ஆகுது, அந்த ஈகன் வேல்யூஸ்க்கு கரஸ்பாண்டிங் இருக்கக்கூடிய வேவ் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். எலக்ட்ரானுக்கு வந்து டுவல் ப்ராப்பர்ட்டின்னு பார்த்தோம். ஒன்று வந்துட்டு பார்ட்டிகல், இன்னொன்று வேவ் பார்த்தோம். ஸோ அந்த வேவ் ஃபங்க்ஷன்ஸ் கரஸ்பாண்டிங் டு அந்த ஈகன் வேல்யூஸ் கரஸ்பாண்டிங் இருக்குது. நம்ம என்ன சொல்லுவோம்னா அட்டாமிக் ஆர்பிட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆர்பிட்ஸ் இருக்குது, ஆர்பிட்டல்ஸ் இருக்குது. ரெண்டுமே ஒன்றான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது, ரெண்டுமே வேறு வேறு. இப்போ நம்ம கே ஷெல், எல் ஷெல், எம் ஷெல், என் ஷெல் சொன்னால் திஸ் இஸ் ஆர்பிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் உங்களுக்கு எஸ், பி, டிஎஃப் இதெல்லாம் வந்து சப்ஷெல்ஸ், அதோடைய உட்பிரிவுகள் நம்ம சொல்லலாம். இதெல்லாம் உங்களுக்கு 3 டைமென்ஷனில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி தம்பிள் ஷேப்பில் இருக்கலாம், ஆர் எல்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பியர் ஷேப்பில் இருக்கலாம். ஸோ அந்த அப்போ இங்கே இந்த எலக்ட்ரான் வந்துட்டு இந்த இடத்துல உங்களுக்கு எங்கே வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிற விஷயம். இந்த சொல்யூஷன் ஆஃப் தி ஸ்க்ராடிங்கர் வேவ் ஈக்குவேஷன் ஃபார் ஒன் எலக்ட்ரான் சிஸ்டம் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதாவது இந்த ஹைட்ரஜன், ஹீலியம் ப்ளஸ், அப்புறம் லித்தியம் 2+ இந்த மாதிரி இருக்கும்போது அது எல்லாமே எப்படி இருக்கும், உங்களுக்கு ஒரு எலக்ட்ரான் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா. அதெல்லாம் நம்ம வந்துட்டு ஒரு ஃபார்மில் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்னு கொடுத்தா தட் இஸ் போலார் கோஆர்டினேட்ஸ் r, θ, xi as phi of r, θ, xi is equal to r into r into f into theta into g into xi அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு என்ன விஷயம் சொல்ல வராங்கன்றதை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இப்போ நான் அது கோஆர்டினேட்ஸ் வரைஞ்சிக்கிறேன். இப்போ உங்களுக்கு இப்படி வரட்டும். இங்கே வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ் ஆக்சஸ் இருக்குது, இங்கே உங்களுக்கு ஒய் ஆக்சஸ் இருக்குது, அண்ட் இங்கே உங்களுக்கு Z ஆக்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் அசியூம் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு என்னென்னா வந்துட்டு இங்கே இடத்துல ஒரு ஷெல்லில் வந்துட்டு உங்களுக்கு எலக்ட்ரான் வந்து நான் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு நான் என்ன பண்ணிக்கிறேன், அசியூம் பண்ணிக்கிறேன். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த இடத்துல இருந்து ஆரிஜினில் இருந்து உங்களுக்கு இது வரைக்கும் வருது இல்லையா, இந்த டிஸ்டன்ஸ் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா R அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா. அண்ட் இங்கே இந்த இடத்துல இந்த Z ஆக்சஸ்லேருந்து இந்த ஒய் ஆக்சஸ் வரைக்கும் வருது இல்லையா, இந்த ஆங்கிள் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஐ எம் டேக்கிங் இட் ஆஸ் தீட்டா. அண்ட் இந்த 2 ஆங்கிளும் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா நான் வந்துட்டு ஜை அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த விஷயம் தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ நான் திரும்பவும் சொல்கிறேன், அந்த 3 கோஆர்டினேட் சிஸ்டமில் உங்களுக்கு அந்த ஷெல்லில் ஒரு எலக்ட்ரான் இந்த பக்கம் இருக்குது. ஸோ இந்த இங்கேருந்து இது வரைக்கும் அந்த எலக்ட்ரானோட டிஸ்டன்ஸ் நம்ம R அப்படின்னு எடுத்துக்கிறோம். அண்ட் இங்கே இருந்து இருக்கக்கூடிய இந்த ஆங்கிள் நாம் என்ன பண்ணிக்கிறோம்னா தீட்டான்னு எடுத்துக்கிட்டு, அண்ட் இந்த 2 ஆங்கிள் நம்ம என்ன ஜை அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ அந்த ஒரு விஷயம் தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா they have given here. Where R of R is called radial value function, other 2 functions are called angular wave function. ஏன்னா இங்கே R of R அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த ரேடியஸை பற்றி சொல்கிறது, டிஸ்டன்ஸை பற்றி சொல்கிறது இல்லையா. மற்றபடி இந்த தீட்டா இந்த சை எல்லாமே உங்களுக்கு ஆங்கிள் தான். ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, இப்படி ஒரு ஆங்கிள் வருது ஆனால் இப்படி ஒரு ஆங்கிள் வருது இல்லையா. ஸோ இந்த ஆங்கிள் பற்றி சொல்கிறதுனால they are called as angular wave functions. As we know, the phi itself has no physical meaning and the square of the wave function is related to the probability of finding the electrons within a given volume of space. அதாவது இந்த phi அப்படிங்கிறது இதுக்குன்னு எந்த ஒரு வேல்யூ இல்லை. இது நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா வந்துட்டு இந்த எலக்ட்ரான் வந்துட்டு ஒரு கிவன், அதாவது இந்த இடத்துல இப்படி ஒரு இடத்துல இருந்துன்னா இந்த இடத்துல அந்த எலக்ட்ரான் இருக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் என்ன, இங்கே இருக்கிறதுக்கு எவ்வளோ பாசிபிலிட்டிஸ், இங்கே இருக்கிறதுக்குன்னு அந்த இடத்துல உங்களுக்கு எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்கணுன்ற விஷயம் தான் இந்த xi ஸ்கொயர் அப்படின்றது நமக்கு ஹெல்ப் பண்ணுது. லெட் அஸ் அனலைஸ் ஹவு phi ஸ்கொயர் வேரிஸ் வித் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் நியூக்ளியஸ். அதாவது அந்த நியூக்ளியஸோட டிஸ்டன்ஸ் வேரி ஆக அந்த phi ஸ்கொயர், அதாவது அந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் அந்த எலக்ட்ரான் வந்துட்டு எப்படி வேரியஸ் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அந்த டேரக்ஷன் ஃப்ரம் தி நியூக்ளியஸ், அதாவது அந்த நியூக்ளியஸோட டேரக்ஷன் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் நியூக்ளியஸ்னால் அது ரேடியல் டிஸ்ட்ரிபியூஷன். அதாவது இப்படி இங்கே தான் நான் உங்களுக்கு சம்டைம்ஸ் இப்படி சேஞ்ச் ஆகுறது வரும்போது அந்த ஆர் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா வேரி ஆகுது. அண்ட் அதுக்கடுத்து டேரக்ஷன், அதோட டேரக்ஷன் மாற உங்களுக்கு என்ன ஆகும், இப்படி வரும்போது இங்கே ஒரு ஆங்கிள் வரும். அண்ட் இதை இப்படி மாறிச்சுன்னா உங்களுக்கு இப்படி ஒரு ஆங்கிள் வரும். ஸோ அந்த ஆங்குலர் வேரியேஷன் உங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா they have given here. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ரேடியல் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆங்குலர் டிஸ்ட்ரிபியூஷன் அவங்க கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் நாம ரேடியல் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்துடலாம்.
Consider single electron of hydrogen atom in the ground state for which the quantum numbers are n is equal to 1 and L is equal to 0. நம்ம ஏற்கனவே இங்க and one they have given as it occupies 1s orbital. நம்ம ஹைட்ரஜன் பார்த்தோம். ஹைட்ரஜனோட இதில் வந்துட்டு உங்களுக்கு என்ன ஆகுது, பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் அதுக்கு 1 அண்ட் ஃபர்ஸ்ட் எல் அந்த எல் வந்துட்டு இங்கே என் வந்துட்டு 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அண்ட் இங்கே எல் உங்களுக்கு 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லையா. அண்ட் தட்ஸ் வாட் தே ஹவ் கிவன் ஹியர். இட் ஆக்குபைஸ் அது கண்டிப்பாக அது 1s ஆர்பிட்டல் அது ஆக்குபை பண்ணும். த பிளாட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் வர்சஸ் ஆர் ஃபார் 1s ஆர்பிட்டல் இஸ் கிவன் இன் ஃபிகர் அப்படின்னு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ இது வந்துட்டு டிஸ்டன்ஸ் ஆஃப் எலக்ட்ரான். த கிராஃப் ஷோஸ் தட் as the distance between the electron and the nucleus decreases, the probability of finding the electron increase. அதாவது இப்போ அதோட டிஸ்டன்ஸ் நான் 0 அப்படின்னு எடுத்துட்டா உங்களுக்கு என்ன ஆகுது, அந்த எலக்ட்ரானோட ப்ராபபிலிட்டி உங்களுக்கு ரொம்பவே அதிகமாக தெரியுது. பட் நான் இங்கே போக போக உங்களுக்கு என்ன ஆகுது, அந்த டிஸ்டன்ஸ் உங்களுக்கு என்ன ஆயிடுது, குறைஞ்சிட்டே போகுது. அண்ட் இந்த மாதிரி ஒரு 10 கிட்ட போகும்போது உங்களுக்கு என்ன ஆயிடுது, கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டியே இல்லாமல் போயிடுது. ஸோ உங்களுக்கு அந்த டிஸ்டன்ஸ் குறைய குறைய, அதாவது அந்த நியூக்ளியஸும் அந்த எலக்ட்ரானும் பக்கத்தில் இருந்துச்சுன்னா என்ன ஆகும், உங்களுக்கு ப்ராபபிலிட்டி ஃபைண்ட் பண்ணிட்டு ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும். பட் ஒரு டிஸ்டன்ஸ் போக 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 உங்களுக்கு அந்த ப்ராபபிலிட்டி குறைஞ்சிக்கிட்டே போகும். தட்ஸ் வாட் தே ஹவ் கிவன் ஹியர். At r is equal to 0, the quantity of r square is maximum. அதாவது இந்த இடத்துல உங்களுக்கு 0 வருது இல்லையா, 0 வர இடத்துல உங்களுக்கு என்ன ஆகுது, அந்த ப்ராபபிலிட்டி வந்துட்டு உங்களுக்கு மேக்ஸிமமாக இருக்குது. The maximum value of phi square is at the nucleus. ஸோ அந்த நியூக்ளியஸ் இருக்கிற இடத்துல தான் ப்ராபபிலிட்டி வந்துட்டு ரொம்பவே அதிகமாக இருக்குது. However, probability of finding the electron in a given spherical shell around the nucleus is important. அதாவது ஒரு நியூக்ளியஸ் ஷெல்லில் வந்துட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் தி எலக்ட்ரான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா. ஸோ அதான் உங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, தே ஹேவ் கிவன் as an example and as an experiment. ஸோ அதை நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் let us consider the volume dV bounded by two spheres of radii r and r plus jar. அதாவது நீங்கள் ஹாலோ ஸ்பியர் நீங்கள் 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு என்ன ஆகுது, இப்படி ஒன்று அண்ட் இப்படி ஒன்று இருக்குது, பவுண்டாக இருக்குது இல்லையா. ஸோ இங்கே இருக்குது இதோட டிஸ்டன்ஸ் நம்ம ஆர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அண்ட் இங்கே இதோட டிஸ்டன்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம், ஆர், அதோட சேர்ந்து உங்களுக்கு டிஆர் உங்களுக்கு என்ன வருது கிடைக்குது. ஸோ நீங்கள் வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்பீங்க. மென்சுரேஷன் சாப்டர் 7ல் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு 4/3 πr கியூப் அப்படின்னு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், dv/dr. அதாவது நான் ஏன் இந்த ஆர் கோட்டை போட்டோன்னா, உங்களுக்கு என்ன இந்த இடத்துல இந்த ரேடியஸ் வந்துட்டு உங்களுக்கு ரேடியஸ் மட்டும்தான் வேரி ஆகுது கரெக்டாக. அதாவது இங்கே இருக்க இந்த ரேடியஸோட மெஷர்மெண்ட்டும் இங்கே கூட அந்த மெஷர்மெண்ட்டும் உங்களுக்கு வேரி ஆகுது. அப்போ நீங்கள் எதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கணும், நீங்கள் அதை மட்டும் தான் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கணும். ஸோ தட்ஸ் வாட் ஐ ஹவ் கிவன் தேர். ஸோ அது எப்படின்றது இப்போ நான் பார்க்கல. எஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதாவது டிஃப்ரென்ஷியேட் ஆஃப் x power n is equal to n power x minus 1 அப்படின்னு இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த இடத்துல நமக்கு என்ன வேரி ஆகுது, இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க. இப்போ இந்த மாதிரி நமக்கு இந்த ஸ்பியர் இருக்கும்போது நமக்கு என்ன ஆகுது, ஃபஸ்ட்டு இந்த இடத்துலேருந்து அந்த ரேடியஸ் ஆர் அப்படின்னு இருக்குது. பட் இங்கேருந்து வரும்போது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, அந்த ரேடியஸ் உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது இல்லையா. ஸோ உங்களுக்கு வேரி ஆகுது ரேடியஸ் தான். ஸோ அதனால நான் டி ஆஃப் என்ன பண்ணுறேன், ஆர் கியூப், அந்த ஆர் கியூப் அதாவது நமக்கு 4/3 πr கியூப் நமக்கு வேல்யூ தெரியும். இப்போ உங்களுக்கு 4/3 π அப்படிங்கிறது ரெண்டுமே கான்ஸ்டன்ட் தான், இது நமக்கு சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது. பட் இந்த ஆர் கியூப் தான் இடத்துக்கு தகுந்த மாதிரி அது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அது டிஃப்ரென்ஷியேட் ஆகும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, டி ஆஃப் ஆர் கியூப் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஆர் கியூப்னா இப்போ டி ஆஃப் x power n is equal to n, இந்த n வந்துட்டு உங்களுக்கு முன்னாடி வந்துடுது. அண்ட் x power n minus 1, அந்த x power n அந்த பவரில் உங்களுக்கு மைனஸ் ஆகுது. அப்போ நம்ம இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும், இந்த 3 முன்னாடி வந்துடுது உங்களுக்கு 3r, இங்கே ஏற்கனவே 3 இருக்குது, அந்த 3 அப்படியே எழுதிக்கோங்க, -1 கொடுத்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த ஃபார்முலாவில் -1 இருக்குது, அப்போ அந்த -1 கொடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், 3 × r² அப்படின்னு கிடைக்கும் இல்லையா. ஸோ இந்த விஷயம் தான் உங்களுக்கு இந்த இடத்துல சொல்ல வராங்க. அப்போ உங்களுக்கு என்ன ஆகுது, dv is equal to 4/3 π × 3r² வருது. இப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த இடத்துல 3 கேன்சல் ஆகிட்டு இந்த டிஆர் உங்களுக்கு இந்த பக்கம் மல்டிப்ளை ஆகுது. அப்போ உங்களுக்கு என்ன ஆகுது, dv is equal to 4πr², இந்த டிஆர் உங்களுக்கு அந்த பக்கம் போயிடுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த பக்கமும் அந்த 5 மல்டிப்ளை பண்ணுறேன் அண்ட் இந்த பக்கமும் அந்த 5 உங்களுக்கு நான் மல்டிப்ளை பண்ணுறேன் 5². ஏன்னா ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணணும்னு சொன்னேன் ப்ராபபிலிட்டி ஃபைண்ட் பண்ணுறதுக்கு. அப்போ உங்களுக்கு என்ன ஆகுது, 5² dv is equal to 4πr² 5² dr. இந்த பக்கமும் 5² வச்சு மல்டிப்ளை பண்ணுறேன் அண்ட் இந்த பக்கமும் நான் என்ன பண்ணுறேன்னா 5² வச்சு நான் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்படி எனக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது சரிங்களா. இப்போ அந்த ஈக்குவேஷன் வச்சு என்ன பண்ணுறேன், அதாவது 4πr² 5² வெர்சஸ் r is given below நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ ஃபைன் பண்ணுறேன். ஃபைன் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு நல்லா கவனிங்க. The above plot shows that the maximum probability occurs at distance 0.52 ஆம்ஸ்ட்ராங். அதாவது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, ஒரு இடத்துல மட்டும் உங்களுக்கு ஹையஸ்ட் பாயிண்ட் ரீச் ஆகுது பாருங்கள் இந்த இடத்துல.
அண்ட் அது என்ன திரும்ப குறைஞ்சி இப்படி வந்துடுது உங்களுக்கு. ஸோ அந்த ரீச் ஆகிற அந்த பீக் நல்லா கவனிங்க 0.5 தாண்டி தான் இருக்குது. ஸோ அது நம்ம மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0.5.52 ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், திஸ் இஸ் ஈக்குவல் டு போர் ஸ்டேட்டஸ். அதான் போர் என்ன சொன்னார்னா, இப்போ ஹைட்ரஜன் எடுத்துட்டோம்னா இங்கேருந்து அது ஹைட்ரஜன் வந்துட்டு உங்களுக்கு 0.52 ஆம்ஸ்ட்ராங்னு அந்த எலக்ட்ரான் வந்துட்டு லொக்கேட் ஆகிருக்கு அப்படிங்கிறது போர் ஏற்கனவே சொல்லிட்டு போயிட்டார் இல்லையா. ஸோ அந்த விஷயம் தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஸ்க்ராடிங்கர் ஈக்குவேஷன் மூலமாக அவங்க ஃபைண்ட் பண்ணுறாங்க. இட் இண்டிகேட்ஸ் அந்த மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி எங்கே இருக்குன்னா நியூக்ளியஸ் பக்கத்துலேயே வச்சு நியூக்ளியஸ் பக்கத்தில் இருக்கும்போது அந்த எலக்ட்ரானோட ஃபைண்டிங் ப்ராபபிலிட்டி ரொம்பவே அதிகமாக இருக்கும். நியூக்ளியஸை விட கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போகும்போது என்ன ஆகிடும், அந்த ப்ராபபிலிட்டி கம்மியாகிட்டே போகும். டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ப்ராபபிலிட்டி டிக்ரீஸ் ஆகும். அந்த விஷயம் தான் அவங்க இந்த இடத்துல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. However, there is a probability to find the electron at other distances also. ஸோ இந்த இடத்துல மட்டும்தான் அது இருக்கணுன்ற அவசியம் இல்லை. வேறு இடத்துல இருக்கான ப்ராபபிலிட்டி நம்ம என்ன பண்ணலாம், ஃபைன் பண்ணலாம். ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்கணும்னு அவசியம் இல்லை, அதுக்கான நிகழ்தகவு எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற அந்த விஷயம் தான். ஸோ நான் என்ன பண்ணுறேன், 1 இயர்ஸில் மட்டும் நம்ம இது மாதிரி 1 இயர்ஸில் நம்ம பார்த்துட்டு வந்தோம் இல்லையா. ஏன் 1 இயர்ஸில் மட்டும்தான் இருக்கணுமா, 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் 3p 3d இதெல்லாம் இருக்கலாம். இந்த ஹைட்ரஜன் ஆட்டமுக்கு இருக்கக்கூடிய நிகழ்தகவு இருக்கணும்னு அவசியம் இல்லை, பட் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்றதான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரேடியஸோட டிஸ்டன்ஸ் விச் அது உங்களுக்கு இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பக்கம் 4πr² 5² அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அப்படி வரும்போது உங்களுக்கு என்ன ஆகுதுன்றதை நீங்களே பாருங்கள். ஃபார் 2s ஆர்பிட்டால் இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துருவாங்க. இங்கே 2s ஆர்பிட்டால் they have given here and here 3s orbital and here 3p orbital, here 3d orbital. So now we can see what they are going to say. For 2s orbital, as the distance from nucleus r increases, அதாவது அந்த டிஸ்டன்ஸ் உங்களுக்கு இந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு என்ன ஆகுது, the probability density first increases. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு என்ன ஆகுது, முதல்ல அதுவும் இன்க்ரீஸ் ஆச்சு. பட் என்ன ஆயிடுச்சு, சடன்லி it decreases. reaches a small maximum followed by a sharp decrease to 0. அது என்ன ஆச்சு, முதல்ல அது இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருந்து அதுவும் லேசாக இன்க்ரீஸ் ஆகி திரும்ப என்ன ஆயிடுச்சு, அது 0க்கு வந்துருச்சு. அது என்ன ஆயிடுச்சு, 0க்கு வந்துருச்சு. அண்ட் அதுக்கப்புறம் இந்த என்ன ஆகுது, தென் இட் ரீச்சஸ் இன்டு தி அதான் மேக்ஸிமம். திரும்ப அது என்ன ஆகுது, இப்படி வந்து திரும்ப அதை மேக்ஸிமல் போயிட்டு அது என்ன ஆயிடுச்சு, திரும்ப உங்களுக்கு கீழே வந்து ஃபுல்லாகவே அது கீழே போயிடுச்சு. ஸோ த ரீஜன் வேர் திஸ் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ரெடியூசஸ் டு 0. ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல இங்கே 0 ஆகுது பார்த்தீங்களா, இப்போ இப்படி வரும்போது உங்களுக்கு இந்த இடத்துல 0 ஆகுது இல்லையா, இந்த இடத்துல உங்களுக்கு நோடல் ஃபங்க்ஷன் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறாங்க. ஸோ தட் இஸ் நோடல் சர்ஃபேஸ் ஆர் ரேடியல் நோட். இப்போ நீங்கள் இந்த இடத்துல பாருங்கள், இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல எலக்ட்ரான் எடுக்கும்போது இந்த ஒயிட் கலரில் உங்களுக்கு இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதுதான் உங்களுக்கு நோட் அப்படின்னு உங்களுக்கு மார்க் பண்ணியிருக்காங்க இல்லையா. அந்த இடத்துல அந்த எலக்ட்ரான் ஃபைன் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப 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 கம்மியாக இருக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு 0. அந்த இடத்துல எலக்ட்ரானே இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு எலக்ட்ரான் இருக்கலாம், பட் இந்த நோட் அதுக்கு வெளியில உங்களுக்கு சம்டைம்ஸ் எலக்ட்ரான் இருக்கலாம், ஆனால் அந்த நோட் அப்படிங்கிற இடத்துல எலக்ட்ரான் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ப்ராபபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற விஷயம் தான் உங்களுக்கு அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. In general, it has been found that ns orbital has n-1 nodes. ஸோ அந்த நோடை ஃபைன் பண்ணுறதுக்கு எந்த இடத்துல ப்ராபபிலிட்டி 0வாக இருக்குன்றதுக்கும் அதுக்கு they have given you a formula n-1 nodes. In other words, அதை அப்படியே இன்னும் சொல்லும்போது 2s ஆர்பிட்டலில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஆகுது, 2s ஆர்பிட்டல் இஸ் 1, for 3s ஆர்பிட்டல் இஸ் 2 and so on. இங்கே நல்லா இங்கே டேப்லோ காமில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. 2s ஆர்பிட்டல் உங்களுக்கு என்ன கிடைக்குது மேக்ஸிமம், இங்கே உங்களுக்கு அசிமுதல்ல உங்களுக்கு 1 கிடைக்குது இல்லையா, அண்ட் இந்த பக்கம் உங்களுக்கு மேக்ஸிமம் 2 இருக்குது. ஸோ அந்த விஷயம் தான் they have given here. 2s ஆர்பிட்டாலில் உங்களுக்கு 1 இருக்குது. நம்பர் ஆஃப் ரேடியல் நோட்ஸ் இங்கே பாருங்களேன். இப்போ 2s ஆர்பிட்டாலில் உங்களுக்கு என்ன கிடைக்குது, ரேடியல் நோட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இந்த 1 பாயிண்ட்டில் உங்களுக்கு அதை டிக்ரீஸ் ஆகுது. பட் இங்கே பாருங்கள், இங்கே 1 இங்கே 1, இந்த இடத்துல பாருங்கள் இங்கே 1 இங்கே 1. ஸோ அது என்ன ஆகுது, உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகுது இல்லையா. ஸோ தட்ஸ் வாட் தே ஹவ் கிவன் யூ ஹியர். ஸோ இன் அதர் வேர்ட்ஸ், நம்பர் ஆஃப் ரேடியல் நோட்ஸ் ஃபார் 2s ஆர்பிட்டல் இஸ் 1, 3s ஆர்பிட்டல் இஸ் 2. இந்த 3s ஆர்பிட்டலில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குது, 2 இடத்துல கிடைக்குது. ஸோ 2s ஆர்பிட்டலில் மொத்தம் உங்களுக்கு 1, 3s ஆர்பிட்டலில் மொத்தம் உங்களுக்கு 2. ஸோ அதான் உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸோ ஒன். ஸோ த பிளாட் ஆஃப் 4πr² 5² அதான் உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. 4πr² 5² நம்ம இங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் இல்லையா வீடியோ வச்சு. ஸோ அதான் உங்களுக்கு அந்த இடத்துல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இஸ் ஷோஸ் சிமிலர் பேட்டர்ன் பட் தி நம்பர் ஆஃப் ரேடியல் நோட்ஸ் அங்கே உங்களுக்கு 2sல பார்க்கும்போது ரேடியல் நோட்ஸ் உங்களுக்கு என்ன பண்ணியிருந்தாங்க, n-1 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. பட் இந்த இடத்துல பார்க்கும்போது உங்களுக்கு n-l-1. ஸோ இங்கே n அப்படிங்கிறது என்னது, பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், 1லேருந்து 2லேருந்து போயிட்டே இருக்கும். இங்கே எல்லுங்கிறது அசிமுதல் குவாண்டம் நம்பர், இது உங்களுக்கு 0 1லேருந்து போயிட்டே இருக்கும்.
அதுதான் உங்களுக்கு அந்த இது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வி ஆர் மூவிங் டு ஆங்குலர் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். ஸோ நம்ம 2 விஷயம் பார்த்தோம். ஒன்று அந்த ரேடியஸ் மூலமாக அது எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்தோம். இப்போ நம்ம அதோடைய ஆங்கிள், இந்த ஆங்கிள் மூலமாக உங்களுக்கு அது எப்படி சேஞ்ச் ஆக போகுதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். The variation of the probability of locating the electron on a sphere with nucleus at its center depends on the azimuthal quantum number of the orbital in which the electron is present. அதாவது அந்த probability உங்களுக்கு எப்படி வேரி ஆகுது அப்படின்னா வந்துட்டு with nucleus at its center depends on the azimuthal quantum number of the orbital in which the electron is present. அதாவது அந்த azimuthal quantum numberல உங்களுக்கு என்ன ஆகுது, உங்களுக்கு பிரியுது இல்லையா சப்ஷெல்ஸ். அதாவது இங்கே உங்களுக்கு S மட்டும் இருக்குது, இந்த இடத்துல உங்களுக்கு SP, தேர்டில் பார்த்தீங்கன்னா SPD, அப்புறம் உங்களுக்கு SPDF. ஸோ இந்த மாதிரி சப்ஷெல்ஸ் பிரியறதுனால உங்களுக்கு என்ன அந்த ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது இந்த azimuthal quantum number மூலமாக தான். இட் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் தட் அப்படின்னு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ ஃபார் 1s ஆர்பிட்டல் நம்ம என்ன பண்ணுறோம், 1s ஆர்பிட்டாலில் நீங்கள் இங்கே பார்த்துருக்கீங்க. ஒன் செகண்ட். இப்போ பாருங்கள், இப்போது இந்த 1s ஆர்பிட்டல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு என்ன ஆகுது, இங்கே என்னோட வேல்யூ உங்களுக்கு என்ன வருது 1 அப்படின்னு கிடைக்குது இல்லையா. அண்ட் உங்களுக்கு இந்த எம்மோட வேல்யூ உங்களுக்கு என்ன கிடைக்குது 0ன்னு கிடைக்குது. ஸோ அந்த விஷயம் தான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார் தட் L is equal to 0 அண்ட் M is equal to 0. இங்கே L அப்படிங்கிறது azimuthal quantum number அண்ட் Mங்கிறது அந்த magnetic quantum number. ஸோ they have given here. ஸோ சாரி இங்கே கொடுத்துறாங்க. ஸோ இந்த இதையும் அண்ட் இதையும் அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த அசிமுதலையும் இந்த மேக்னெட்டிக்கும் அவங்க ரெண்டுத்தையும் கவுண்டில் எடுத்துக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்றதை நீங்கள் பாருங்கள். ஸோ L is equal to 0, M is equal to 0. அப்போ அந்த F of theta is equal to 1/√2 அண்ட் G of phi is equal to 1/√2. ஸோ இந்த வேல்யூஸை வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அந்த டீட்டா ஆங்கிள் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அந்த டீட்டா ஆங்கிளும் அண்ட் அந்த சை ஆங்கிளும் அவங்க ஃபை ஆங்கிளும் அவங்க கால்குலேட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குது, ஒன்று 1/√2 கிடைக்குது, இன்னொன்று G of சைக்கு உங்களுக்கு 1/√2 பை அப்படி கிடைக்குது. இப்போ அவங்க என்ன பண்ணணும், அந்த ஆங்குலர் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்ஸ், ஆங்குலர் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் இஸ் நத்திங் பட் நாம் இங்கேயே பார்த்தோம் என்ன பண்ணியிருந்தாங்க அவங்க இந்த இடத்துல they have multiplied all those things f theta into g சை கொடுத்துருவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம், அது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். we have to multiply all those things. அப்படி மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், இங்கே உங்களுக்கு 1/√2 இருக்குது, இங்கே உங்களுக்கு 1/√2 பை இருக்குது. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குது 1/√2 into √2 2 பை மட்டும் உங்களுக்கு என்ன எப்படி இருக்கும் ரூட்லேயே இருக்கும். அப்போ உங்களுக்கு ஆன்சர் என்னது 1/2√π அப்படின்னு வர்றது. இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் தி ஆங்கிள் தீட்டா அண்ட் சை. ஸோ நீங்கள் இதை வச்சு தான் நீங்கள் போடும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குது, உங்களுக்கு வெறும் 1/√2 பை தான் இருக்குது. இங்கே உங்களுக்கு தீட்டாவோ இல்லை சையோ உங்களுக்கு எந்த ஒரு விஷயமே இல்லை. ஸோ இந்த தீட்டாவுக்கும் இந்த சைக்கும் இதில் சம்மந்தமே இல்லை, தே ஆர் இண்டிபெண்ட் அப்படின்னு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஹென்ஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் தி எலக்ட்ரான் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் தி டைரக்ஷன் ஃப்ரம் தி நியூக்ளியஸ். ஸோ ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு ரேடியல் டிஸ்டன்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகுது, இந்த ஆர்பிட்டல் இருக்கும்போது சேஞ்ச் ஆகுது, பி ஆர்பிட்டல் எஸ் ஆர்பிட்டல். பட் உங்களுக்கு இந்த தீட்டா மூலமாகவும் இந்த சை மூலமாகவும் உங்களுக்கு அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ நாம் இதோட இந்த பார்ட்ஸ் நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ அடுத்த பார்ட்டில் நம்ம ஷேப்ஸ் ஆஃப் ஆர்பிட்டல்ஸ் அண்ட் அதர் திங்ஸ் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட டவுட்ஸை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.